மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்ட நிலையில் பதவியேற்பு விழாவில் அண்டை நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் 8000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு, நேபாள பிரதமர் புஷ்பகமல் தகால், இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத், செஷல்ஸ் அதிபர் வேலல் ராம்கலவன், பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கே உள்ளிட்ட அண்டை நாடுகள் மற்றும் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற பிரதமர் பதவியேற்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர் பட்னவிஸ், துணை முதல்வர் அஜித் பவார், லோக்சபா முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி, அவரது மகன் ஆனந்த் அம்பானி, கௌதம் அதானி உள்ளிட்ட தொழிலதிபர்களும் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கு பெற்றனர். பாலிவுட் நடிகர் ஷாருக் கான், அக்ஷய் குமார், தெலுங்கு நடிகர் நாகேந்திர பாபு, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மனைவி லதா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழகத்திலிருந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்.